மனக்குழப்பத்தில் இருந்த விருச்சிக ராசினியர்கள், உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்த விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு வருடமாக இருக்கும். ஹெல்த்தில் இருந்த அந்த பிரச்சனை விலக போகுது. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. குழப்பத்திலிருந்து வெளிவர போகிறீங்க. ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு குரு வர்றதுனால இந்த வருடம் எதிர்பாராத விஷயமா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பணப்பிரச்சனை, கஷ்டம், நஷ்டத்தில் இருந்தவங்களுக்கு இந்த வருடம் பணப்பிரச்சனைலாம் உங்களுக்கு விலக போகுது. அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடம் தாங்க இந்த வருடம். பாகிஸ்தானத்தில் இருக்க குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இருட்டுக்குள்ள இருந்து நீங்கள் வெளிச்சத்துக்கு வர போகிறீங்க. 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்கள் முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆக போகுது. சனி 5ஆம் இடத்துல இருந்து நிறைய குழப்பத்தை கொடுத்துருப்பாரு. உங்களுக்கு குருவோட பார்வை சனி மேலே விழுகிறதுனால இந்த வருடம் ஜூன் மாதத்திலிருந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். குழப்பத்திலிருந்து வெளியே வந்துடுவீங்க, முழுமையாக வெளியே வந்துடுவீங்க. ஒரு தெளிவு கிடைக்க போதுங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய வருடம் தான் இந்த வருடம். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வருடம் நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு, சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பாராத விஷயமா நல்ல விஷயங்கள் நடக்கிறது, நல்ல பணத்தை சம்பாதிக்கிறது, நிறைய லாபத்தை பார்க்கறது, இதெல்லாம் நடக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி குரு, 5ஆம் அதிபதி குரு உச்ச நிலையில் இருக்கிறதுனால வருமானம் வரக்கூடிய வருடம் இந்த வருடம். நிறைய பணம் வரப்போகுது, நிறைய சம்பாதிக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் முழுமையாக அதுலேருந்து வெளியே வர போகிறீங்க.